நல்லா தூங்கிட்டு இருந்தேன். நல்லா சவுண்ட்ஸ் வேறு கேட்குது. வெளியே இருந்து தான் கேட்குது. இவங்க வேறு தூங்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தானுங்க எப்படி தூங்கிட்டு இருக்கானுங்க. 2 பேரும் எடிட் பண்ணியிருந்தானுங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு போவோம். அது இல்லாமல் சவுண்ட்ஸ் வேறு கேட்குதா, போய் பார்ப்பேன் நான். பார்த்துருப்பீங்க சவுண்ட்ஸ் கேட்டுச்சு கைஸ். ஏன்னா ஸ்கேஸ் பேசுகிறேன்னா பக்கத்தில் ஹவுஸ் ஓனர் வீடு இருக்குது கைஸ். அங்கே ஹவுஸ் ஓனர் வீடு இருக்கு. ஹவுஸ் சைலண்டாக போகிறது. ஆனால் வெளியே போகலாம் கைஸ். வெளியே தான் சவுண்ட் கேட்டுச்சு. இங்கே இருக்கிற இடத்துலையே இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் தான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் இப்போ இருக்கிறது ஆஃபீஸ் தான். ஆஃபீஸில் தான் வெளியே வந்திருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கு நிறைய நடந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன் கேஸ். லைட் யூஸ் பண்ணுவோம். கேஸ் குறுக்காக தான் சவுண்டு கொடுக்குறான்னு நினைக்கிறேன். சவுண்ட்ஸ் கேட்குது, ஆனால் எதுவும் சரியாக தெரில. ஏன்னா நான் இப்போ ஆஃபீஸ் வேறு காலி பண்ண போகிறோம் கேஸ். ஆஃபீஸை காலி பண்ணி வேறு இடத்துக்கு போகலாம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு தான் அதிகமாக அந்த இடத்துல இது பண்ண வேணான்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க கேஸ். யார் அது கேஸ் தெரியுதா? அந்த போஸ்ட் கொடுத்துக்கிட்ட பாருங்க. இது ஒன்றும் தெரில. கைஸ் இப்போ ஏதோ ஒரு போஸ்ட் வந்துக்கிட்ட கிடச்சி கைஸ். உங்களுக்கு கிளியராக கேட்குறேன் நினைக்கிறேன். சவுண்ட்ஸ்லாம் வேறு கேட்குது. Oh my god. Oh my god. சரி ஓகே நான் மொட்டை மாடி போகிறேன். மொட்டை மாடி இப்போ ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ண முடியாது பார்க்குறேன் நான் போய். Oh my god. உங்கள் சவுண்ட் கேட்குது கைஸ். ஓகே நான் மொட்டை மாடி போகிறேன் கைஸ். நான் மொட்டை மாடி சவுண்ட்ஸ் கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? இப்போ சைலண்டாக இருக்குது. ஆன் பண்ணுங்க. நான் கதை தொந்த மாடிக்கு போகிறேன். Oh my god. குறுக்கா கைஸ் நான் உள்ள போகிறேன்.
ஹலோ. இந்த வெற்றி போய்ட்டு எத்தனை மணி சொல்கிறது? தூங்குனா பாய் எடுத்து விடானே கேட்குறானா? கரெக்டாக இங்கே இருந்துச்சு கேஸ் கொடுக்கும் இருந்துச்சு. ஆனால் ஃபோனில் கேப்சர் ஆச்சான்னு தெரில. வண்டி டயரு என்னடா அது இப்படி நடக்குது? இங்கே யாராச்சும் இருந்தீங்கன்னா என்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நான் இந்த இடத்துல யார் கைஸ் இதோ என்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணதுங்க. எங்கேருந்து வந்து விட்டுட்டு வந்தேன்னு தெரில. சரி கூப்பிட்டு வந்தேன்னு தெரில. எங்கேருந்து கூப்பிட்டு வந்தேன்னு சரியாக தெரில கைஸ். இந்த இடத்துல யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட பேசுங்க. யாரும் எனக்கு தெரில. எந்த இடத்துல இருந்து உங்களை நான் கூப்பிட்டு வந்தேன்னு தெரில. ஏன் இருக்கு இந்த இடத்துல நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் இருக்கீங்க தெரில. ரிச்சுவல் ஏதாச்சும் பண்ணலாம் கைஸ். ஆனால் இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா பாருங்க வந்து எங்கேயும் சொல்லிட்டு பண்ணாலும் நான் வந்து வீடு கழிப்பிடிக்கு வேறு எங்கேயும் போகும். வேறு ஷிஃப்ட் எடுக்க வேறு ஷிஃப்டாக வரும். ஸோ அது கண்டிப்பாக பார்க்கல. சாங்ஸ் கேட்குது. ஆனால் ஃபோனில் கேட்குதுன்னு தெரில. எல்லாம் தூங்கிட்டு இருந்தேன். நான் கேமரா எதுவுமே நான் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு மட்டும் ஃபோன் மூலியமாக ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோ நம்ம மேபி போட்டால் தான் போட்டால் தான் நான் உங்களுக்கு தெரியும். அசால்ட்டாக சொல்கிறீங்க ஒரு இடத்துக்கு வீட்டு எடுத்துகிட்டு வந்து போயிட்டு இருந்தே போட்டிருக்கான்னு. ஆனால் அங்கேருந்து எதையாச்சும் ஒன்று தூக்கிட்டு வந்து இங்கே விட்டுட்டு நாங்கள் போடுற குழந்தை பெரிய குழந்தை இருக்குது. அதனால எங்கள் வீட்டுக்கு கூட போகாமல் ஆஃபீஸில் தனியாக ஆஃபீஸில் நாங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஹலோ. ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? பேச மாட்டிங்களா என்கிட்ட? ஹலோ. முருங்கை மரத்தில் போயிருக்கீங்களா? இல்லை பிசாஸ் இருக்கா? ஹலோ. ஹே யார்? உண்மைக்கு லைட்டு. ஹலோ. 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 இங்கே தான் கேசிட்டி பார்த்தாங்கச்சு. ஹலோ. இப்போ என்னை வந்து பார்த்துட்டு போயிருக்கீங்க. ஆனால் என்கிட்ட பேசுகிறதுக்கு இவ்வளோதா? கம்யூனிகேட் பண்ணுங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். இது வந்து போச்சு. யாரு? ஏய் இந்தா. ஓ மை காட். இது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க உள்ளது. இங்கே தான் இதை எட்டி பார்த்துச்சு கைஸ். யாரா படுத்த கட்டில் இது? ஓ மை காட். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் என்ன பண்ண சத்தியமாக எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபுல் பிளாங்க். ஓகே போய் வெட்டி எரி போட்டு அவன்கிட்ட சொல்லுவோம் அந்த மாதிரி. கைஸ் இந்த வீடியோ வருமானு தெரியாது. சப்போஸ் வந்துச்சுன்னா பாருங்கள். எங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது வீட்லேயே. நான் இந்த இடத்துல திருப்பி நான் கண்டென்ட் பண்ணலாம். ஆனால் வேண்டாம். பக்கத்து வீட்டில் ஏற்கனவே நாங்கள் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறோம் தெரிஞ்சு தான் எங்களை அமுச்சு விட்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல யாருமே வீடு இதெல்லாம் கொடுக்கணும். பேச்சுலருக்கு சத்தியமாக தர மாட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ எடுக்க தெரிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் வீடியோ காலி பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வீட்டில் அந்த இடத்த காலி பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துலையே ஏதோ இருக்குது. நாங்கள் வெளியே போகிறனால இல்லை, இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. நாங்கள் வந்ததுலேருந்தே எங்கள் பசங்க வெற்றி அப்புறம் கோகுல் கோபி அவங்களாம் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கானுங்க. மச்சான் ஏதோ ஒன்று இருக்கிறாங்க ஒரு மாதிரி. அனுப்பிட்டு நைட் டைமில் சவுண்ட்லாம் கேட்குறோம் சொன்னாங்க. அதெல்லாம் வெற்றியோட பேரண்ட்ஸ் வேறு ஒரு வாட்டி இங்கே வந்தாங்க. இங்கே பார்க்குறது அவங்கெல்லாம் இங்கே இருக்கையிலேயே அவங்க அம்மா அப்பாவே ஏதோ அப்பா தான் வெற்றியோட அப்பா தான் அந்த ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துட்டு தம்பிகளை இங்கே ஏதோ ஒன்று இருக்குங்களா
பார்த்துக்கோங்க சொல்லிட்டு போனாங்க. அதனாலேயே எங்களுக்கு அதில் பசங்க முதல்ல சொல்லிட்டு வேண்டாங்க. நல்லபடியாக வீட்டுக்கு கரெக்டாக போட்டு இங்கேயே போகிறோம். நான் ஏன் இப்படி பரவாயில்ல பேசுனா அந்த வீட்டுக்கு திரும்பி வந்தேன்னு வைங்களேன் நல்ல நேரம் ஆனாங்க. ஸோ அதனால் நான் கீழே போய் வச்சு இழுத்து வெட்டிட்டு போய் நான் கீழே போகிறேன். ஸோ நைட் டைம் என் தூங்க விடாமல் வீடியோ எடுக்க விட்டுட்ருக்காங்க. பேய்களா நிம்மதியாக இருக்க விடுங்க. ஏய் சவுண்டு கொடுத்துட்டே விடுங்க, நான் போகிறேன். வீட்டில் எல்லாம் தூங்குறாங்க, பசங்க தூங்குறாங்க, நான் லைட் ஆஃப் பண்ண போகிறேன். இங்கே வாருங்க எப்படி தூங்குறாங்கன்னு. டேய் சொம்பா, டேய் வெற்றி, டேய் 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 இந்திரா, டேய் இந்திரா இந்திரி. இவனை பாருங்கள், இவனே பையல எந்திரா. டேய் இவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு, ஒன்று கூட சொல்லாமல் இருக்கீங்களா? எந்திரா எந்திரி எந்திரி. அவ்வளோ தூக்கமாக எந்திரி. எடிட் பண்ணியா வீடியோஸ்லாம்? எடிட் பண்ணியாடா? வீடியோ எடிட் பண்ணியா? ஏண்டா இப்போ சவுண்ட்ஸு கேட்குது, நான் உட்காந்து எடிட் பண்ணிட்டுருந்தேன், சவுண்ட்ஸு கேட்குது. போய் வெளியே போனால் நான் நம்ம மொட்டை மாலே 2 கேப்சர்ரா வீடியோ ஓடிட்டுருக்குடா. ஆமாம், நான் எடுத்து அரை மணி நேரமாக 20 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. மேலே சைடு வெளியே போயிட்டு வரேன், ஒரு உருவ கேப்சரு. என்னடா இருக்குது உங்களுக்கு? எத்தனை சொன்னீங்க தெரில, இன்றைக்கி தான் பார்க்குறேன். இவனை பாரு. தூக்கத்தில் இருந்தால் தெளிவலையா? தூக்கத்தில் இருந்தால் தெளியலையா? நான் வெளியே தான்டா போனேன், சவுண்ட்ஸ் கேட்டுச்சுடா. சவுண்டு கேட்டுச்சு, போய் பார்த்தேன். கதவை திறந்து வெளியே போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்ததில் போயிட்டு வரல இதுக்கிட்ட கேப்சருடா. கரெக்டாக நம்ம இதுக்கிட்ட கதவுக்கிட்ட கேப்சரு. அப்படியே வச்சு மொட்டை மாடி போனேன். போனால் அங்கே ஒருத்தன் கோபியாடா, அவனுக்கு இப்போ ரெடி பண்ணி தூங்குறானா? மணி என்ன ஆகுது? என்னடா ஆன் ஆகுதா இல்லையாடா? ஃபோனை தலையில் யூஸ் பண்ணுறியா? இதுக்குள்ள சைட்டு கொடுக்குது, திறந்து விட போக்கணும். கைஸ் இவன் நம்ம இப்போ எடிட்டர் கைஸ், அஃபிஷியல் எடிட்டராக இருக்கான். ஒன்று நான் போதா கொடு, ஃபோன் கொடு. ஆமாம் சரி, என்ன நடக்குது இங்கே? கேப்சர்லாம் இது முதலேருந்து அப்பா ஏற்கனவே அப்பா வந்தாங்க தெரியுமா? அப்பா வந்து ஏதோ உருவம் பார்த்தேன்னு சொன்னாங்க. இப்போ மேலே போய் 2-3 உருவம் சவுண்ட்ஸ்லாம் கேட்குதுடா. சவுண்டாக பேசுகிற, ஒன்றுமே கேட்கல. நீ பேச எனக்கே கேட்கல, சவுண்டாக பேசு. இதெல்லாம் இதுதான்டா. அதான் காலி பண்ணிடுவோம். இன்னும் ஒரு 10 நாள் வேறு வீடு பார்த்து போயிடுவோம். ஒரு 10 நாள் தான். அதே படுத்துட்டு அப்படியே இதை போயிட போட்டு போயிட்ட பாய் அப்படியே போட்டு போயிட்ட. மழை பெஞ்சா என்ன பண்ணுவ? டேய் சொம்ப எந்திரா. இப்போ தான் படுத்தானா? எடிட் பண்ணிட்டீங்களா? கைஸ் ஒரு வீடியோ பயங்கரமாக எடிட் பண்ணிகிட்ருக்கோம். தீபாவளிக்கு வரப்போகுது நினைக்கிறேன். அந்த வீடியோ போடணுமா வேணாமடா? பார்த்து நல்லா பார்த்து எடுத்து போடுவோம். இதெல்லாம் அவ்வளோ பார்த்து ஆனால் கேப்சர் நம்ம ப்ராஸ் கடிக்கிறான்டா அவன். போடுறான் அவனை. விடு விடு விடு. சரி கைஸ், வெற்றி ஃபேன்ஸ்லாம் பார்த்துக்கங்க, கில்மாவாக இருப்பான். டீன் பாட்டை போடுங்க.
வீடியோ நானே இனிமேல் தான் பார்க்கணும். வெளியே போய் பார்த்துட்டு வந்தேன்டா. சவுண்ட்ஸ் கேட்டுச்சு. நான் உட்காந்துச்சு சும்மா திறந்து போயிட்டு வந்துட்டேன் சைஸா. அதான் விடு என்ன கைஸ். அது இல்லாமல் வெற்றி வேறு புது வீடு கட்டினா பேசுறது இன்னும் கூட எனக்கு கேட்காது. எங்கள் மாமா தான் வெட்டி தராது சொல்லி நாங்களாம் வளரல. கூட்டி சீக்கிரம் புது வீடு நம்மளும் கட்டுவோம். எல்லா பேரும் கேஸ் உங்கள் பேர்லாம் நம்ம சொன்ன வீடு கட்டணும். உங்கள் பேர்லாம் வீடுக்கெலாம் பெயிண்ட் அடிக்கணும். நம்ம தான் புதுசாக கட்டினாங்க. ஓகேவா? ஓகே, நம்ம இந்த இடத்த அதிகமாக நோண்ட வேணாம். ஓகே வரலாம். இவன் கைஸ் எல்லா வீட்டில் நாயும் பார்த்தா கொலையும். இவன் மட்டும் பேயை பார்த்தா விளாட்றேன் உட்காந்து கிஷீட். சரி ஓகே, வீடியோ முடிச்சிடுவோமா? சரி ஓகேடா, விடு பை சொல்லிடு. பை சொல்லிடு. இங்கே பாரு, பை. அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ வந்துச்சுன்னா எங்களுக்கு அது இல்லாமல் தீபாவளிக்கு வீடியோ வருது. அதை அவங்க சப்போஸ் இதில் தெரிவிங்க. ஒரு ஷார்ட் ஸ்வீட் வீடியோ. நானும் இந்த வீடியோ பார்த்து பயந்து சஸ்பென்ஸ் சொல்லக்கூடாது. சஸ்பென்ஸ். அந்த வீடியோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரியாக கேட்க ஓடிட்டு இருக்கேன். ஓகே ஈஸ், இந்த வீடியோ எதோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதான் வெட்டி வீடியோ எனக்கு பிடிக்கலடா. பேஸ் வெற்றியோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அது மாதிரி போட மாட்டாங்க. ரொம்ப மட அடிச்சு அவங்க வீடியோ போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். எல்லாம் ஃபாலோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி சிம்பிளி வெற்றி தப்பிலன். ஓகே, லவ் யூ ஆல். கீப் சப்போர்ட். பை.